சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு பயங்கரமான இம்மோர்டல் கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் அதாவது நம்ம இது வரைக்கும் ஒரு 40+ இம்மோர்டல் கேம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த இம்மோர்டல் லிஸ்ட்டில் ஒரு 100 கேம்ஸ் தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஒரு 45 கேம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் நான் இந்த டயலாக் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு கேமும் பார்க்கும்போதும் இப்படிலாம் விளையாட முடியுமா அப்படின்ற அளவுக்கு, அதாவது இருக்கிற எல்லா பீஸையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதாவது இன்க்ளூடிங் எ பான். குயினை வந்து 2 தடவை ப்ரொமோட் பண்ணி, அந்த 2 தடவையும் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி, அப்புறம் 3வதா ஒரு குயினை ப்ரொமோட் பண்ணி, அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி, 2 ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி, பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி, நைட்டை சாக்ரிஃபைஸ் என்னங்க எத்தனை பண்ணி அப்படின்ற மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ கடைசியில் காமாக வந்து கேமை முடிப்பார். பயங்கரமான கேம். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் இந்த கேமை வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ பயங்கரமான ஒரு கேம். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். செஸ் லவர்ஸ் எல்லாருக்கும் இந்த கேம் வந்து தெரியப்படுத்தணும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கேம் ஹிஸ்ட்ரியில். இது வந்து 1993 செயின்ட் பீட்டர்பர்க்ல வந்து ரஷ்யாவில் வந்து நடக்குது. ஒயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிகோரி செர்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அயானிஸ் நிக்கோலைடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிராண்ட் மாஸ்டர். அதனால் இது ஒரு ரேண்டம் இம்மோர்டல் கேமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஃபேன்டாஸ்டிக்கான கேம். ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். கிரெகரி செர்பர் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து C4 ஓப்பன் பண்ணுறாரு. இங்கிலீஷ் ஓப்பனிங். ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங்க்கு ரிப்ளை வந்து G6. என்னடா அது இங்கிலீஷ்க்கு G6, இது வந்து கிரேட் ஸ்னேக் வேரியேஷன் சொல்லுவாங்க. பட் இவென்ச்சுவலி கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆகி ஒரு மாடர்ன் டிஃபென்ஸ், ஸ்பிரிக் டிஃபென்ஸ் அல்லது கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ், இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போசிஷன் நம்ம வந்து பார்க்குறோம். நைட் F6 அண்ட் இந்த கேமோட ரொம்ப ரொம்ப டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இடம் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரலாக நம்ம வந்து நைட் வந்து F3ல டெவலப் பண்ணுவோம். ஆனால் இங்கே நைட்டை வந்து GE2 போகிறாரு. இந்த மாதிரி விளையாடினாலே தெரியும் உங்களுக்கு, மோஸ்ட்லி நைட் வந்து G3 போக போகுது. H5 H4 வந்து கிக் பண்ணவும் முடியும். பட் அப்படி இருந்துமே வந்து அவர் அழகாக இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நைட் B7, நைட் G3, பான் டு C6. ஐடியா என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் B5 எக்ஸ்பேண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிஷப் E2, A6. ஸோ ஏன்னா B5 டேரெக்டாக ஆட முடியாது. 2 சப்போர்ட் இருந்தால் நம்ம B5 1 கோலில் போகலாம். ஸோ பிஷப் E3 போட்டதுக்கப்புறம் H5. இப்போ வந்து அந்த H5 வந்து எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. H4 வந்து ஆட போகிறாரு. நைட்டு கிக் பண்ணி விட போகிறாரு. அண்ட் தென் F3. இந்த F3 மூவுக்கு பதில் அவர் வந்து F4 கூட இங்கே ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம நைட்டு திரும்ப F3க்கு வரப்போகிறது கிடையாது. அப்படியே வந்தாலும் F1 பிளாக் பண்ணக்கூடாது. அதனால் F4 ஆடுறதுனா ஆடலாம். பட் இங்கே அவர் F3 விளையாடுறாரு. B5 அண்ட் தென் C5. ஏன்னா இங்கே நீங்கள் கேப்சர் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா A5 வந்து ஓப்பன் பண்ணி ரூக்கை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். அதனால் அவர் C5 போயிட்டு சென்டரை ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸோ D டேக் C5, அதுக்கப்புறம் D டேக் C5. அண்ட் இந்த பொசிஷனில் கூட திரும்ப அந்த H4 மூவ் வந்து விளையாடி தயவு செஞ்சு விளையாடிடு அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் கதறிட்டு இருக்கு. ஆனால் அவர் பிளாக் என்ன செய்கிறாரு அப்படின்னா, குயின் C7 வந்து விளையாடுறாரு. குயினை டெவலப் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் H4க்கு அப்புறம் நைட்டை வந்து F1க்கு வர வச்சிட்டிங்க அப்படின்னா, தென் நைட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாங்கள் திரும்ப நைட்டை மூவ் பண்ணணும். இன்னும் ஒரு தடவை நைட்டை மூவ் பண்ணால் தான் இன்னும் ஒரு ஆக்டிவான ஸ்கொயருக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் குயினை C7 டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாரோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும். பிளாக் இஸ் ஸ்லைட்லி பெட்டராக, கிட்டத்தட்ட ஒரு பான் அட்வான்டேஜ் கிட்ட காட்டுது. பட் கேமில் வந்து அவர் டேரெக்டாக குயின் C7 ஆடுறாரு. அதுக்கப்புறம் கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறம் H4 அண்ட் தென் கார்னரில் போட்டு அடைச்சிட்டாரு நைட்டை. வீட்டுக்கு சாதாரணமாக வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, கார்னரை உள்ளே போய் அடைச்சி வச்சிட்டாரு. என்னென்னா அவரோட ஐடியா வந்து நைட் F2 வந்துட்டு நான் வந்து இங்கே இல்லை இங்கே இந்த மாதிரி சென்டர் ஆஃப் த போர்டுக்கு ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. ஸோ நைட் H5. என்னங்க ஏதோ பயங்கரமான இம்மோர்டல் கேம்னு சொன்னீங்க, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது எனக்கு கேட்குது. பட் இப்போ இந்த ஃபயர் ஒர்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து நைட்டை உள்ளே வைக்க ட்ரை பண்ணுறாரு. அதனால் குயின் டு D2 பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. நைட்டு டேம் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் E5. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து அவர் டெவலப்பிங் மூவ் ஆன பிஷப் B7 விளையாடலாம். அடுத்து ரூக் D1 கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம். நார்மலாக எந்த பெரிய இஷ்யூமே வராது. ஆனால் இங்கே அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா E5 விளையாடுறாரு. ஏன்னா ஏற்கனவே சில பாயிண்ட்ஸ் அவர் ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆடும்போது இந்த D5 தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த D5 D6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வீக்னஸாக வந்து மாறப்போகுது. இந்த பான் கண்ட்ரோல் பண்ணுதே அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காரு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நைட் F2, நைட் F8. ஏன்னா நைட்டு ஃபார்வர்டிங் ஸ்கொயர் எதுவும் இல்லை. அதனால் நைட் F8 போயிட்டு E6 வந்துட்டு உள்ளே எங்கேயாவது ஜம்ப் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ
ரொம்ப நாஜுக்கலான ஒரு ரீமனோரிங். ஸோ நைட் F8, A4 அண்ட் தென் ஆன் டு B4. இதை நம்ம கேப்சர் பண்ணுறதுனால பிளாக்குக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரி யாரும் ஆட மாட்டோம், ஸ்ட்ரக்சர் நம்மளே டேமேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ பிளாக்கு தான் இஷ்யூ வரும். ஸோ B4. இந்த பொசிஷனில் நம்ம வந்து 16வது மூவ் வந்து பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு 16 மூவில் கேம் முடிய போகுது, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு 10-15 மூவ்ஸ் ஜஸ்ட் கன்வர்ஷன். ஸோ இப்போ இருந்து இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கேமில் மொத்தமாக வந்து 6 பிரில்லியன் மூவ் வந்து ஆடிருக்காரு. இப்போது இந்த நைட் அட்டாக்ல இருக்குது. நீங்கள் என்ன மூவ் பண்ண போகிறீங்க? ஏன்னா இப்போது நான் பிரில்லியன் மூவ் வேறு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன மூவ் நீங்கள் ஆட போகிறீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. 6 பிரில்லியன் மூவில் எத்தனை பிரில்லியன் மூவ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவேன்னா நம்ம வந்து 2 பானோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர்லேயே நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. பட் அவர் அது விளையாடல. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் டு D5 வந்து விளையாடுறாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு பொசிஷனல் சாக்ரிஃபைஸ் இது. ஆக்சுவலாக இதில் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருசாக எதுவும் இல்லை இப்போதைக்கு. பட் இது வந்து பொசிஷனலாக நைட்டை சாக் பண்ணுறாரு. என்ன பொசிஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா C takes D5க்கு அப்புறம் E takes D5. லுக் அட் திஸ் பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். 2 பாஸ் பான் கனெக்டடாக 5th ரேங்கில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் பிளாக். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நைட் சாக் பண்ணுறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த நைட் சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் பாருங்கள் பார் ஒயிட்டோட ஃபேவரில் தான் இருக்குது. ஸோ E takes D5க்கு அப்புறம் அவர் F5 வந்து விளையாடுறாரு. என்னென்னா நைட்டு இப்போ வந்து ஏற்கனவே ஒரு பீஸ் டவுனு, நான் இன்னொரு பீஸையும் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது. முதல்ல இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்லி D6 பானை மேலே ஏற்றுறாரு. ஏற்றினோடனே இந்த இடத்துல பெஸ்ட்டு மூவ் வந்து குயின் A5. ஆனால் அவர் பெஸ்ட்டு மூவ் விளையாடல. குயின் டு C6 வந்து விளையாடு. ரொம்ப நேச்சுரலான மூவ். ஏன் குயின் A5 அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா குயின் டு D5 இருக்குது. ஸோ குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பிஷப் டு C4 வரும். ஸோ தேவையில்லாத இந்த லைட் ஸ்கொயர்ஸில் வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நேச்சுரலாக அவர் குயின் C6 விளையாடுறாரு. பட் இங்கே செகண்ட் பிரில்லியன் மூவ். கேன் யூ ஸ்பாட் இட்? பிஷப் டு B5. ஸோ நைட்டு இப்போ பிஷப்பு. ஸோ பிஷப்பை சாக் பண்ணுறாரு. ஏன்னா A takes B5னா ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை, சிம்பிள் கால்குலேஷன் தான் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குயின் அட்டாக்ல இருக்குது, ரூக் அட்டாக்ல இருக்குது. ஸோ அப்போ நம்ம குயினை மூவ் பண்ணிவிட்டு ரூக்கையும் காட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் கேமில் வந்து அவர் என்ன பண்ணால் குயின் B5 அடிச்சுட்டு ரூக்கை வந்து கொடுக்குறாரு. ரூக் D8. ஓகேங்களா? இதே குயின் B7 ஆடினா என்ன ஆகும் பார்த்தோன்னா நம்மளோட இந்த 3 பான்ஸ் முன்னாடி 2 தான் இருந்தது. இப்போ 3 பான் வந்திருக்கு. அதுவும் 6th ரேங்க் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ C6. ஸோ இப்போ குயின் வந்து B8 தான் போகணும். B8 போனதுக்கப்புறம் குயின் D5. ஸோ டிஸ்கவரி செட்டப் பண்ணுறோம். சிம்பிளாக நம்ம மேலேயே பான் அட்வான்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதை நீங்கள் டேக் பண்ணிட்டோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பான்ஸை வந்து ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணலாம். இதை நான் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியான பொசிஷன் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் டேக்ஸ் B5. சரி ஓகே, ஏற்கனவே நீ பீஸ் டவுனு, ரூக்கு ஏற்கனவே பீஸ் டவுனு, ஒரு 2 பீஸ் டவுனு, ரூக்கு தானே வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுத்துட்றாரு. ஸோ ரூக் A8, குயின் C6, ரூக் அட்டாக்ல இருக்குது. ஸோ ரூக்கை டபுள் பண்ணி விட்டுறாரு. இப்போ இந்த 2 சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேல்யூ இருக்க பீஸ் வந்து அவரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 பாஸ்பான் வந்து சென்டரில் அவரோட மூஞ்சிக்கு நேராக போய் நின்றுட்டுருக்கு. என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குது கேள்வி. ஸோ பான் F4. தேர்டு பீஸ். உனக்கு இந்த 2 நைட்டுக்கு பத்தலையா? சரி ஓகே, தேர்டு பீஸ், தேர்டு பிரில்லியன் மூவ் வேணுமா அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்க ரூக்கை 7th ரேங்க் கொண்டு போகிறாரு. த்ரெட்னிங் E7 செக். பட் இங்கே அதை பெரிய த்ரெட்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நைட் டு D7 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப க்ரீடியாக ஆசைப்பட்டு விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால் ரூக் E7 செக் இருக்குது. அல்லது குயின் டு D5, பிரில்லியன் குயின் சாக்ரிஃபைஸ். நீங்கள் இதை வெட்டிட்டும் வெட்டலாம், இல்லை வெட்டாமல் வெட்டலாம். ஆனால் இங்கே வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ரூக் இன்ட்டு C8 ரொம்ப சிம்பிளான ஒரு செக்மேட்டு. பட் அதை தவிர்த்து இந்த ரூக் E7 செக் கொடுத்தோம் அப்படின்னா பெரிய லென்த்தான செக்மேட்டிங் ஐடியா. ஸோ நைட்டை வச்சு பிளாக் பண்ணுவீங்க, டேக்ஸ் அண்ட் தென் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி செக்மேட் பண்ணணும். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் அவர் வந்து நைட் D7 டைரெக்டாகவே ஆடுறாரு. டைரெக்டாக ஆடினதுக்கப்புறம் எனக்கு கெஸ் த தேர்ட் பிரில்லியன்ட் மூவ். ஐ திங்க் இந்த ரூக் மூவ் வந்து பிரில்லியன்ட் மூவ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். அதை மார்க் பண்ணியிருந்துருக்கணும். பட் நான் வேணால் மார்க் பண்ணுறேன். அதாவது எந்தெந்த மூவ் வந்து பிரில்லியன்ட் மூவ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நைட் டு D7. ஸோ அடுத்த பிரில்லியன்ட் மூவ் தயாராக இருக்கீங்களா? ரூக் இன்ட்டு C8 செக். ஸோ ரூக் இன்ட்டு C8 செக், குயின் டேக் C8 அண்ட் தென் குயின் D5. குயின் D5 ரொம்ப ரொம்ப சிம்பிள் த்ரெட்டுங்க. குயின் E6, குயின் E7 அந்த மாதிரி செக்மேட் பண்ண பார்க்குறாரு. ப்ளஸ்
இந்த ரூக்கோட கோஆர்டினேஷன் 7th ரேங்க்ல இருக்குன்றதுனால அதையும் செக்மேட் பண்ணுவோம். இதில் ஏன் இதுவுமே வந்து பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பிஷப் இஸ் ஸ்டில் ஹேங்கிங். ஸோ அவர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. குயின் E6 செக்கு, கிங் F8. அண்ட் இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது வரைக்குமே நமக்கு ஒரு ஓகே எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒன்லி மூவ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் நிறையா தடவை வரும். ஆனால் அவர் பர்ஃபெக்டாக ஒன்லி மூவ் கண்டுபிடிப்பார். என்ன அப்படின்னா, நைட் டு E4. ஸோ நைட்டு E4 ஆக்சுவலாக ஒன்லி மூவ். பட் அவர் வந்து ரூக் டேக்ஸ் D7 வந்து விளையாடுறாரு. பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப ஒரு பாதி அட்வான்டேஜ் குறைஞ்சிருக்கு. பட் இன்னும் ஒயிட் தான் வந்து டிரைவர் சீட்டில் இருக்கிறாங்க. இது ஏன் வந்து நிறைய பேருக்கு இந்த மூவ் பிடிக்காது அப்படின்னா, இந்த செக்கோட வருது, அதான் ப்ராப்ளம். பட் நீங்கள் இங்கே வந்து கேப்சர் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ ஆர் லூசிங் த கேம். நீங்கள் செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ நிறைய ஃபோர்ஸிங் மூவ்ஸ் இருக்குது. ஸோ யூ ஆர் கெட்டிங் செக்மேட் இன் ஒரு 5 to 7, 8 மூவ்ஸில் வந்து நீங்கள் செக்மேட் ஆகிடுவீங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த மூவ் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ குயின் டு E8 போகிறாரு. ஓ மை காட், எத்தனை பிரில்லியன்ட் மூவ்ங்க. இப்போது அட்லீஸ்ட் இந்த மூவை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஸோ ரூக் F7 செக். ரூக்கை சேக் பண்ணதுக்கப்புறம் என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து குயின் E8 செக் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் D7. இப்போ குயினை சேக் பண்ண பார்க்குறாரு. இது நார்மல் சாக்ரிஃபைஸ் கிடையாது அஃப்கோர்ஸ். ஸோ கிங் F7 போகிறாரு. அதுக்கப்புறம் குயின் ப்ரொமோட் பண்ணிடுறாரு. டேக் பண்ணதுக்கப்புறம் குயின் B7 செக்கு, ரூக் E7 அண்ட் தென் C6. ஸோ அடுத்த குயினை வந்து சேக் பண்ண பார்க்குறாரு. அதை வெட்ட முடியாது ஆப்வியஸ்லி, ஏன்னா குயின் வந்து ப்ரொமோட் பண்ணிட முடியும். ஸோ E4 விளையாடுறாரு. ஏன்னா பிஷப் இங்கே வந்தால் நம்ம குயினிங் ஸ்கொயர் தடுக்க முடியும். அதனால் இது ஒரு த்ரெட் இப்போது. ஸோ அந்த காரணத்தினால C7. ஸோ ஒரு பிளாக்கெட் க்ரியேட் பண்ணிட்டாரு. ஸோ பான் டு E3 த்ரெட்டிங் செக்மேட் இன் 2 மூவ்ஸ். எப்படி தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒன்லி மூவ் இங்கே கண்டுபிடிச்சாகணும். ஒரு குயின் D5 செக் வைக்கிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் ஐ திங்க் அவருக்கு டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்பட்டிருக்கும். அதனால் ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறாரு, 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறாரு. அண்ட் தென் தேர்ட் டைம் வந்து நான் வீடியோ பாஸ் சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஃப்ளோவில் அந்த மூவ் வச்சுட்டேன். ஸோ குயின் டேக்ஸ் E7 செக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இந்த குயின் செக்குக்கு முன்னாடி சப்போஸ் க்ரீடியாக ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ ஆர் கெட்டிங் செக்மேட். இது ரொம்ப குயிக் கேல்குலேஷன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ பட் அவர் ரிப்பீட் பண்ணிவிட்டு தேர்ட் ரிப்பீட்டிஷனில் தேர்ட் மூவில் ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதில் ரூக்கை வெட்டிடுறாரு. கிங் டேக்ஸ் E7, C8 குயின்ஸ். அதுக்கப்புறம் பிஷப் H6, குயின் C5 செக் அண்ட் தென் ஃபியூ செக்ஸ் கொடுத்துட்டு டபுள் அட்டாக் பண்ணிடுறாரு. டபுள் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நிக்கோலாய்டிஸ் வந்து ஒரு ட்ரிக் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, பான் டு E2 செக். ஏன்னா இந்த பொசிஷனில் இவ்வளோ தரத்தையும் நம்ம பண்ணிவிட்டு க்ரீடியாக E2 வெட்டணும் அப்படின்னா பாய் பாய் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்க் பண்ணி அவர் வின் பண்ணிடுவார். ஸோ அதனால் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த முறை பானை வெட்டுறதுக்கு பதில் F2 பானை வெட்ட போகிறோம். பிஷப் E3 செக்கு ட்ரை பண்ணுறாரு. அகெயின் யூ ஷுட் நாட் பி ஃப்ரீடி, கரெக்டுங்களா? இங்கே போனீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி கேமை ட்ரா பண்ணிடுவார். இங்கே வெட்டினா திரும்ப ஃபோர்க் இருக்குது. அதனால் அந்த பானுக்கு கீழே நம்ம ஷீல்டு எடுத்துக்கலாம், ஆர் டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து அம்பர்லா பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிங் E1 அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் 48வது மூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலாடைஸ் வந்து இது அப்பா போதுடா ஒன்றும் பண்ண முடியல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ எப்படி இருந்தது இந்த கேம் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இது ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ நைட்டுக்கு பாதுகாப்பு எங்கே கொடுக்கலாம்? F4 வச்சு நம்ம பிஷப்போட டிஃபென்ஸில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென் நம்ம வந்து குயின் E4 ஆடி நம்ம திரும்பவும் என்ன பண்ண முடியும்னா டபுள் அட்டாக் பண்ண முடியும். அல்லது நம்ம டேரெக்டாகவே குயின் F7 செக் வைக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான மூவ் தான். மேபி குயின் E4 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிஷப் C1 போவார். பின் அதுக்கப்புறம் G3 கிக்கிங் த நைட். ஸோ அந்த கோஆர்டினேஷனை வந்து நம்ம கலைச்சி விட்றோம். ஸோ நைட் E6 போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா திரும்ப ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணலாம். சரி இங்கேயுமே வெட்ட முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டலாம், இதுவுமே வெட்டலாம். ஏன்னா B2 ஃபாலோ ஆகும். பட் ஓகே தான், இது வெட்டலாம். வெட்டினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கேம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமை இவ்வளோ நாளாக எப்படி மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய இம்மார்ட்டல் கேம் லிஸ்ட்டில் நம்ம லிஸ்ட்டு படி லாஸ்ட் டைம் வந்து கர்பா வெர்சஸ் அன்சிக்கர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இதுதான் அடுத்த இம்மோர்ட்டல் இருக்குது. அதாவது இயர் வைஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக.
சம்டைம்ஸ் ரேண்டமாகவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். பட் நம்ம அந்த chessgames.comல இம்மோர்டல் கேம்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த கேம்ஸ் எல்லாம் மொத்தமாக பிஜிஎன்ஸில் அதில் அன்சிக்கர் இம்மோர்டல் கரப்பாவ் இம்மோர்டலுக்கு அப்புறம் இந்த கேம் இருக்குது. இதுக்கப்புறம் காமஸ்கியா கிராம்னிகா இவங்களோட இம்மோர்டல் வரப்போகுது. பட் இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு இம்மோர்டல் கேம் வந்து நான் வந்து மனின் வெர்சஸ்ன்னு ஏதோ மனின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரு, அந்த கேம் நான் வந்து உங்களோட எண்ட் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான கேமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மேக்ஸிமம் லைக் போடுங்க தயவு செஞ்சு. அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சதுரங்க சாணக்கியன்.